வணக்கம். இன்றைக்கி உங்கள் மதுரை தங்கச்சி சமையலில் சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஜீரகம் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு, 3 பட்டை வத்தல், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம், 2 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போ நம்ம சிக்கன் செஞ்சிடலாம். அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க. எண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 3 பட்டை வத்தல் சேர்த்துக்கங்க. பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு இன்னும் 2 பட்டை வத்தல் கிள்ளி போட்டுக்கிறேன். சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த மிக்ஸையும் இதில் சேர்த்துடலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 செகண்ட் வதக்குனா போதும், ரொம்ப வதக்க தேவையில்லை. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 3/4 கிலோ சிக்கன் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது கறி லைட்டாக வெந்த மாதிரி இருக்கும். இப்போது 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு சின்ன செம்பில் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு தான் ஊற வச்சுருக்கோம். நீங்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா வத்திருச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த பதத்தில் நீங்கள் இறக்கிடலாம். லைட்டாக கிரேவி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ரொம்பவே டேஸ்டான சிக்கன் சுக்கா வறுவல் ரெடி ஆயிருச்சு. இது உப்பு வறுவல்னு சொல்லுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மதுரை தங்கச்சி சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.